السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كتب ربكم على نفسه رحمة. صدق الله العليم. وعن سلمان الفارسي رضي الله عنه قال: خطبنا رسول الله صلى الله عليه وسلم آخر يوم من شعبان فقال: هو شهر أوله رحمة وأوسطه مغفرة وآخره إتق من النار، أو كما قال عليه الصلاة والتسليم. இந்த உலகத்தை படைத்து மனிதர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நொடிபொழுதில் செய்து கொடுக்கின்ற அந்த ஏக இறைவனுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்னும் யாரை படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த முழு உலகத்தையும் மனித சமுதாயத்தையும் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட உத்தம சத்திய தூதர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவருடைய தோழர்களின் மீதும் மற்றும் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தன்று முன்னமே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீனின் மாபெரும் கிருபை, ஒரு பரக்கத் நிறைந்த ஒரு மாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் நாம் குர்ஆனை இறக்கினோம் என்று சொல்லி காண்பிக்கின்றான். அது மட்டுமல்லாமல் இஸ்லாத்தின் கடமைகளான 5 கடமைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இஸ்லாத்தினுடைய கடமைகளாம் 5 கடமைகளில் ஒன்றான நோன்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு மாதத்தையும் நமக்கு இந்த நேரத்தில் கிடைத்திருக்கின்றது. இதை நாம் சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த நோன்பு எதற்காக, ஏன் நோக்கப்படுகின்றது, ஏன் வைக்கப்படுகின்றது என்று பல நபர்கள் அவர்களுடைய கருத்தை மக்களிடத்தில் பகிர்கின்றார்கள். சிலர்கள் இது அல்லாஹுவின் கட்டளையினால் நாம் வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்று சிலர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இன்னும் சிலர் பசி, ஒருவருடைய தேவை எந்த அளவிற்கு அது முக்கியம் என்பதை சில உலமாக்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இன்னும் சிலர் ஏழையினுடைய அந்த நிலையை புரிந்து கொள்வதற்காகவும், வறுமையினால் பசியின் கோரத்தை ஒரு மனிதன் எந்த அளவிற்கு சந்திக்கின்றான் என்பதை உணரும் விதமாக நோன்பு நோக்கப்படுகின்றது என்றும், இன்னும் சிலர் அவர்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு முன்னால் கூறி காண்பிக்கின்றார்கள். ஆனால் நோன்பை பற்றி கூறும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லி காண்பிக்கின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையாம் குர்ஆனில் கூறி காண்பிக்கின்றான். அன்பான நல்லடியார்களே, அல்லாஹ் கூறும்போது இப்படி சொல்லி காண்பிப்பான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட நற்காரியங்கள் செய்கின்றவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. ஏன், எதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று பார்த்தால், கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் சில நபர்கள் வாழ்ந்தார்களே அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போலவே உங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் கூறி காண்பித்துவிட்டு, எதற்காக கடமையாக்கப்பட்டுள்ளது? லஅல்லக்கும் தத்தகூன்,
நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காண்பிக்கின்றான். ஆகையால் நோன்பு எதற்காக நோக்கப்படுகின்றது? அல்லாஹ்வே தெளிவாக கூறுகின்றான், லஅல்லக்கும் தத்தகூன், உங்களிலே தக்வா உடையவர்கள் இறையச்சமுடையவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பை நோக்க ஃபர்லாக ஆக்கி வைத்துள்ளான் என்பதை தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக கூறி காண்பிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன இந்த விஷயத்திற்கு அடுத்ததுதான் ஏழையினுடைய அந்த உணர்வையும் வறுமையில் வாடக்கூடிய பசியினால் தவிர்க்கக்கூடிய அந்த நபர்களுடைய உணர்வையும் புரிந்து கொள்வதற்காக நோன்பு வைக்கப்படுகின்றோம் என்று நாம் அடுத்த கட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் முதல் கட்டம் இந்த நோன்பு வைப்பதற்கான நோக்கம் அல்லாஹ்வின் மீது தக்வா இறையச்சம் நமக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாதம் இந்த ரமலானுடைய மாதம். பொதுவாகவே ஒரு சில அமல்கள் இருக்கின்றன. அந்த அமல்கள் அதனுடைய படித்தரத்திற்கு ஏற்ப கூலிகள் வழங்கப்படும். உதாரணத்திற்கு ஃபர்லு தொழுதால் அதற்கு ஒரு நன்மையும், வாஜிபான காரியங்களை செய்தால் அதற்கு ஒரு நன்மையும், சுன்னத்தை முஅக்கதா செய்தால் ஒரு நன்மையும், சுன்னத் செய்தால் ஒரு நன்மையும், இன்னும் முஸ்தஹப் நஃபில் போன்ற இன்னபிற வணக்கங்கள் விஷயங்கள் செய்தால் ஒவ்வொரு நன்மையாக படித்தரங்களாக பிரிக்கப்பட்டு வந்தாலும் இந்த நோன்பினுடைய நன்மையை மாத்திரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், நானே நோன்பிற்கு கூலியாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றான். ஒருவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நோக்கம் அல்லாஹுவை அடையக்கூடியது. அதை நோன்பு வைக்கக்கூடிய அந்த சாயும், நோன்பு நோக்கக்கூடிய அந்த நோன்பாளி அல்லாஹுவையே கூலியாக பெறுகின்றார். அப்படி என்றால் இந்த நோன்பிற்கு 70 மடங்கு நன்மையோ 1000 மடங்கு நன்மையோ அல்லது லட்சம் மடங்கு நன்மையோ நாம் எதிர்பார்க்க கூடாது. இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறது, நானே நோன்பிற்கு கூலியாக உங்களுக்கு இருக்கின்றேன். ஆகையால் நீங்கள் நோன்பு வையுங்கள், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகும் பொருட்டு என்று அல்லாஹ் கூறி காண்பிப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இந்த ரமலானை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? அதற்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியை நமக்கு காண்பித்து தருகின்றார்கள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும் பொழுது இப்படி சொல்லி காண்பிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய கடைசி நேரத்தில் எங்களுக்கு இப்படி சொன்னார்கள், ஹுவ ஷஹருன், ஒரு மாதம் ஒன்று இருக்கின்றது, அவ்வலுஹு ரஹ்மா, அந்த மாதத்தினுடைய முதல் 10 ரஹ்மத்துடைய 10 ஆகும். வ அவுஸதஹு மக்ஃபிரா, அதனுடைய கடைசி 10 மக்ஃபிரா, பாவ மன்னிப்பு பெறுவதாக இருக்கும். வ ஆஹிரஹு இத்கும் மினன் நார், அதனுடைய கடைசி நரகத்தை விட்டு ஒருவர் விடுதலை பெறக்கூடிய அதுவாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை 3 பங்காக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கூறி காண்பிக்கின்றார்கள். நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த முதல் 10 ரஹ்மத்துடைய 10ஆக இருக்கின்றது. பொதுவாகவே அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவையை நாம் கேட்கின்றோம், இதுவெல்லாம் வேண்டும் என்று நாம் கேட்கின்றோம். ஆனால் முக்கியமான ஒன்று, தேவையான ஒன்று, அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாம் கேட்பது ஒருபொழுதும் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றோம், அதற்கு முன்னால் அல்லாஹினுடைய ரஹ்மத், அந்த கருணையை நாம் பெற வேண்டும். ஒருவர் அதிகமான நன்மைகள் செய்கின்றார், அவர் ஒரு அவுலியாவிற்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கையை வாழுகின்றார். அல்லாஹ்விடத்திலே கியாமத் நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அவர் நரகத்திற்கு போய் என்று அல்லாஹ் சொன்னாலும் அங்கு அதுதான் தீர்ப்பு, கேட்பதற்கு ஆள் கிடையாது.
ஒருவர் பாவமான காரியங்கள் செய்கின்றார், அவருடைய வாழ்க்கை முழுவதும் பாவத்திலேயே கழிக்கின்றார். ஆனால் அல்லாஹ் அவரை பார்த்து உனக்கு சொர்க்கம் என்று சொன்னால் அவரை பார்த்து கேட்பதற்கு அங்கு ஆள் கிடையாது. காரணம், அங்கே அல்லாஹ் தான் மாலிக், அவனே அரசன். ஆகையால் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக அவருடைய ரஹ்மத்தை நாம் கேட்டு பெற வேண்டும். ஏன் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை பெற வேண்டும் என்றால், அதற்கு முன்னால் இன்னும் சிலர் நம்மளிலே சில விஷயத்தை பேசிக்கொண்டு இருப்பார்கள். நான்லாம் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹெல்லாம் என்னை மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹுடைய ரஹ்மத் எனக்கு ஒருபொழுதும் கிடைக்காது, காரணம் நான் அந்த அளவுக்கு பாவம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நம்மளாம் நிறையா பேர் நினச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் கூறி காண்பிக்கின்றான், கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, உங்களுடைய ரப்பு அவனின் மீது ரஹ்மத்தை அவன் கடமையாக்கி கொண்டான். அல்லாஹுவே தன்னின் மீது கடமையாக்கி கொண்ட ஒரு விஷயத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். எப்படி கேட்க வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்தில் இப்படி சொல்லி காண்பிப்பான், குல் நபியே, நீங்கள் என்னுடைய அடியாரிடத்திலே சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா நஃப்ஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வினுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, நீங்கள் என்னுடைய அடியாருக்கு சொல்லுங்கள். அந்த அடியார்கள் யார்? அவர்கள் நபிமார்கள் அல்ல, அவுலியாக்கள் அல்ல, சாலிஹீன்கள் அல்ல. அஸ்ரஃபு அலா நஃப்ஸிஹி, தன்னின் மீது அதிகமான பாவ காரியங்கள் செய்து வருத்தத்தில் இருப்பார்களே, அந்த அடியாரிடத்திலே நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தில் ஒருபோதும் நீங்கள் சடைவடைந்து விடாதீர்கள், அதிலே நீங்கள் ஒருபொழுதும் ஓய்வு பெற்று விடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய பாவ மன்னிப்பை ரஹ்மத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் கூறி காண்பிக்கின்றான். நான் எல்லாம் இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்று யாரும் சொல்லாதீர்கள். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமியா, அவன் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறி காண்பிக்கின்றான். ஆகையால் நாம் இருக்கக்கூடிய இந்த ரஹ்மத்தினுடைய பத்து அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவ மன்னிப்பை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த இடத்தில் காரணம், அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்கக்கூடியவனாக, எந்த பாவம் செய்திருந்தாலும் அதை மன்னிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை சுட்டிக்காட்டி இப்படி ஒரு விஷயத்தை கேட்கின்றார்கள், ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, உங்களிலே எல்லோருக்கும் கேள்வி கணக்கு இருக்கின்றது, அதாவது லேசான கேள்வி கணக்கு உண்டு என்று அல்லாஹ் கூறி காண்பிக்கின்றானே. அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருப்பார்கள், உங்களிலே யாரிடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்றதோ அவருடைய வாழ்க்கை நாசமாக ஆகிவிட்டது என்று கூறினார்கள். அப்படி என்றால் அதிலே அடுத்து பெருமானார் சொன்னார்கள், உங்களிலே சிலருக்கு அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்டாங்க, எப்படி அல்லாஹ் தான் எல்லா இடத்துலையும் கேள்வி கணக்கு கேட்கின்றானே என்று சொல்லி காண்பித்ததற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், அதாவது உங்களுடைய எல்லோரிடத்திலும் கேள்வி கணக்கு உண்டு, ஆனால் அல்லாஹ் மன்னித்த அவருடைய ரஹ்மத் இருக்கக்கூடிய சிலரை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் செய்த அந்த பாவத்தை அவர்களுக்கு முன்னால் எடுத்து காண்பிப்பார். இந்த பார், இந்த பாவத்தில் நீ செஞ்சியா அல்லாஹ் இடத்துல கேட்கும் பொழுது அல்லாஹ் இடத்துல அந்த மனிதன் சொல்வான், ஆமாம் நான் எல்லாத்தையும் செஞ்சேன். அல்லாஹ் அதை அங்கேயே மன்னிப்பான், மறைப்பான், அவருக்கு சுவனத்தை வழங்குவான். இதுதான் எல்லோருக்கும் கேள்வி கணக்கு உண்டு. ஆனால் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் பெற்ற அந்த நபருக்கு அல்லாஹ் கேள்வி கணக்கை அவர்களிடத்தில் அவர்கள் செய்த பாவத்தை எடுத்து காண்பிப்பான். இருப்பினும் அல்லாஹ் அதை மன்னித்து மறைத்து அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவான். இதுவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதிலாகும். காரணம், அல்லாஹுடைய ரஹ்மத்தை இந்த பூமியில் ஒருவர் பெற்றுவிட்டால் நாளை அல்லாஹ்விடத்திலே அவர் மிகவும் சுலபமாக பேசிவிட்டு சுவனம் செல்லக்கூடிய நபர்களில் ஒருவராக அவர் ஆகுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மட்டுமல்லாமல்
அல்லாஹுடைய ரஹ்மத் எந்த அளவுக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 100 ரஹ்மத்தை படைத்தான். அதில் 99ஐ தனக்குள் வைத்து கொண்டு ஒன்றை மாத்திரம் பூமியில் இந்த பூமியின் பக்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைத்தான். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஹுனைன் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இந்த வரலாறு தான். ஹுனைன் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தேடி எல்லா இடத்துலையும் அலையிறான். ஒவ்வொரு குழந்தையாக அந்த தாய் சென்று தூக்கி வைத்து கொண்டு பால் கொடுக்க முயற்சிக்கிறார். குழந்தை பால் குடிக்கவில்லை. எந்த குழந்தையை பார்த்தாலும் தன் குழந்தை போலவே தோணுகின்றது. ஆகையால் போகக்கூடிய எல்லா குழந்தையும் பிடித்து இது என் குழந்தையாக இருக்குமோ, என்னோட குழந்தையாக இருக்குமோன்ட்டு எல்லா குழந்தையும் அந்த தாயை தூக்கி வச்சுக்கிறான். உடனே இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சிறிது நேரம் கழித்து அந்த தாய் தன் குழந்தையை கண்டுபிடித்தால் உடனே அந்த குழந்தையை தூக்கி தன் மார்போடு அணைத்து கொண்டாள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அதரவுனா ஹாதிஹி தாரிஹத்தன் ஃபவலதஹா ஃபின்னார். இதோ இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் தூக்கி போட முயற்சிப்பாளா என்று கேட்டதற்கு சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், லா வல்லாஹி வஹிய தக்திரோ அலா அல்லா தத்ரஹு. அவள் சக்தி பெற்றிருந்தாலும், அந்த குழந்தையை தூக்கி எறிய சக்தி பெற்றிருந்தாலும் அதை அவள் ஒருபோதும் செய்ய மாட்டாள் என்று சஹாபாக்கள் சொன்னதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்கள் சொன்னதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. இதோ இந்த தாய் எப்படி தன்னுடைய குழந்தையின் மீது இவ்வளவு பாசத்தை வைத்திருக்கின்றாரோ அல்லாஹும் அதுபோலத்தான் தன்னுடைய இபாதா ஆபிதீன்கள் தன்னுடைய வணக்கசாலிகளின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் மிக பெரும் ரஹமத்தை வைத்துள்ளார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்பொழுது இந்த குழந்தையை இந்த தாய் எப்படி இவ்வளவு அமிலிதுமிலிகளிலும் தேடி கண்டுபிடித்தாலோ அதே போல கண்டுபிடித்ததற்கு பின்பும் கூட அவளுடைய ரஹமத் குறையவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைவிட 99 மடங்கு ரஹமத்தில் மிகவும் பெரியவனாக இருக்கின்றான். ஆகையால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே நீங்கள் உங்களுடைய பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஆகையால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே நம்மளுடைய தேவையை, நம்மளுடைய பாவ மன்னிப்பை கேட்பதில் ஒருபோதும் நாம் சடைவடைந்து விடக்கூடாது என்பது இதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகின்றது. எந்த அளவிற்கு பாவம் செய்திருந்தால் அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு சபையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு முதியவர், ரொம்ப வயசான நபர், குச்சி வச்சு ஊனிக்கிட்டே அல்லாஹ்வினுடைய தூதர் இருக்கக்கூடிய அந்த குழுவுக்கு வராங்க. வந்து அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே எந்த அளவுக்கு அவங்களுடைய வயசுன்னா அதை முஹத்திஸீன்கள் கூறும் பொழுது இப்படி சொல்லி காண்பிப்பார்கள். அவருடைய மேல் கண்ணிற்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த சதை தொங்கி அவருடைய கண்ணை மறைக்கக்கூடிய வயது முதிர்ந்த ஒரு நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய சபைக்கு வருகின்றார்கள். வந்து அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் பாவம் செய்து விட்டேன். இன்னலி துனூபன் கசீரா, இடத்திலே அதிகமான பாவங்கள் இருக்கின்றது. ஃபஹல்லி மின் தௌபா, எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா என்று அந்த நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அத்துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹுவை வேறு ஏதேனும் வஸ்துவை கொண்டு நீ இணை வைத்தையா என்று கேட்டதற்கு அந்த நபர் லா என்று கூறினார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரிடத்திலே சொல்லி காண்பித்தார்கள். இன்றைக்கி அதுவே நபர் நம்மிடத்தில் வந்து கேட்டால், இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருக்க, இவ்வளோ மோசமான பாவம் செஞ்சுருக்க, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கேனும் இணை கற்பித்தால் மாத்திரமே தவிர உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அதை தவிர நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கின்றான். அது மட்டுமல்லாமல் யாரை பார்த்தும் கூட உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நாம் சொல்லக்கூடாது. அதிகமாக நாம் கேள்விப்பட்ட சூறா தான் அபஸ வத்தவல்லா. இந்த சூறாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்கு இறக்கினார் என்று பார்த்தால், பெருமானாரிடத்திலே ஒருவர் என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா என்று கேட்டதற்கு அல்லாஹுவின் தூதர் அவர் செய்த அந்த பாவத்தின் காரணமாக அழுதுவிட்டு கண்களெல்லாம் சிவந்த நிலையில் கூறினார்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னதற்கு உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபஸ வத்தவல்லா என்ற அந்த சூறாவை இறக்கி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் சொன்ன அந்த விஷயத்திற்காக கடுகடுத்து கோபமாகிவிட்டார், ஆகையால் அந்த நபரை நீங்கள் தேடி பிடித்து அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்லுங்கள் என்ற விஷயத்தை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். ஆகையால் எவ்வளவுதான் நாம் பாவம் செய்திருந்தாலும், எவ்வளவுதான் நாம் அநியாயம் அக்கிரமங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த அந்த பாவத்திற்கான மன்னிப்பு நிச்சயமாக கிடைக்கும். இதை இரண்டு விதமாக நாம் பிரிக்கலாம். ஹுக்கூக்குல்லா, ஹுக்கூக்க இபாதா. ஹுக்கூக்குல்லாவுக்கு மாத்திரம் நாம் செய்த அந்த விஷயத்திற்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து இந்த ரஹ்மத்தினுடைய பத்தில் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாதமா சுன்னத்துல்